எனக்கு பாப்பா பொறந்து 10 டேஸ் ஆகுது. நேத்து தான் பேர் வச்சோம். பேர் வச்ச அன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போடவும் தான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் பாப்பா பொறந்துடுச்சு அப்படின்னு எல்லாருமே இப்போ தான் விஷஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னால் அன்னைக்கு போடவும் முடியல. நான் இருந்த நிலமையில நான் இருந்த சிச்சுவேஷனில் போடவும் முடியல, யாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணல. ஏன்னா நான் ரொம்ப பையன்தான் பிறக்கும்னு எதிர்பார்த்தேன்னா எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு நான் ரொம்ப அழுதுட்டு தான் இருந்தேன். ஒத்துட்டேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் 100% பையன் தான் நினச்சேன். எல்லா சிம்டம்ஸும் வேறையாக இருக்கிறதால பையன் தான் நினச்சேன். அப்புறம் பொண்ணு எனக்கு யாருமே சொல்ல ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்தோடனே குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்ததுன்னு. என் பொண்ணு கேட்டேன் என்ன பாப்பா தங்கச்சின்னு சொல்லிச்சு. சரி குழந்தை தெரியாமல் சொல்லுது தங்கச்சின்னு அப்படின்னு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவர் தடுப்பூசி போட போயிட்டாரு. ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன பாப்பா கேர்ளு, என்ன கேர்ளுன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன், என்னடி பிறந்த குழந்தைய தான் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் நான் அவன்கிட்ட பேசினேன். எல்லாருமே நான் அழுதுட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு எதாவது கஷ்டமா அப்படின்னு. எனக்கு இல்லை, எனக்கு எது இருந்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் எனக்கு மனசில் இருந்தது, அவனுக்கு ஒரு பையன் பெற்று தர இல்லையே அப்படின்னு எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பேர் வைக்கிற அன்னைக்கு அந்த குழந்தைக்கு வளையல், செயின், பால்மணி, கொலுசு, ட்ரெஸ்ஸு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் போட்டு விட்டான். எங்கள் அக்கா பாப்பா பிடிச்சிக்கிட்டா ஹஸ்பண்ட் போட்டு விடும்போது நான் நினச்சேன், நீ எனக்கு அப்பாவாக நீ எனக்கு என் அப்பா மாதிரி என்னை நடத்துறியா எனக்கு தெரியலை. ஆனால் என் அப்பா 2 பொண்ணுங்களை எப்படி வளர்த்தாரோ அந்த மாதிரி நீ என் பொண்ணுங்களை வளர்த்துருவ அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்ததா. அப்புறமா தான் என் மனசு ஓகே 2 பொண்ணாக இருந்தாலும் இவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற சந்தோஷம் இருந்தது.